30 வருஷம் ஆகுது படம் ரிலீஸ் ஆகி. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்லி இது ரிலீஸ் ஆன டைமில் கொண்டாடப்படாத ஒரு படம். ஆஸ்கர்ஸ்க்கெல்லாம் நாமினேட் ஆச்சு, ஆனால் ஒரு ஆஸ்கரும் ஜெயிக்கல. இல்லை, அது ரிலீஸ் ஆனப்போ பாக்ஸ் ஆஃபீஸில் பெருசாக பாக்ஸ் ஆஃபீஸில் சுத்தமாக போவே இல்லை அப்படின்ற ஒரு, ஏன்னா இது கூட வந்த படங்கள் உங்களுக்கு தெரியும், பல்ப் ஃபிக்ஷன். இப்போ தான் ரீசெண்டாக தான் ஃபாரஸ்ட் கம்ப் பல்ப் ஃபிக்ஷனாக வந்து வந்தது. ஸோ அகெயின் இட் ஆல்சோ வென்ட் த்ரூ லாட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் விச் வி ஆர் ஃபேஸிங் நவ் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். சில படங்கள் வரும்போது ஒரு கமர்ஷியலி வயபிளான ஒரு படங்கள் வரும்போது இந்த மாதிரி படங்கள் போனாலும், பட் நவ் ஐ திங்க் பீப்புள் ஆர் டாக்கிங் மோர் அபவுட் ஷாஷாங்க் ரிடெம்ப்ஷன்றதே வந்து இட் இஸ். ஸோ தட்ஸ் வை ஐ தாட் ஐ ஷுட் டாக் மோர் அபவுட் திஸ் ஃபில்ம். என்னுடைய ஃபர்ஸ்ட் எக்ஸ்போஷர், எனக்கு அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பன் யாரும் இல்லை. ஸோ IMDbல தான் போய் பார்க்குறது. அதுலேருந்து பார்த்துட்டு இது டாப் 10 டாப் 20 என்ன இருக்குது இதெல்லாம் பார்த்துட்டோம்னா நம்ம கரைச்சி குடித்த மாதிரி ஆயிடுவோம் அப்படின்னு. காலத்துக்கு என்றைக்கும் நம்பர் 1லேயே தான் இருக்குது. ஷாஷாங்க் மட்டும் எத்தனை படங்கள் வந்தாலும் அது மட்டும் அசையாமல் அந்த இடத்தையே அப்படியே பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கு. ஆமாம், அதுக்கான அந்த தகுதிக்கு சரியான படமாக தான் பார்க்குறீங்களா நீங்கள்? கன்ஃபார்ம். ஏன்னா வந்து ப்ளஸ் ஒரு ஃபில்ம் மேக்கிங்காகவுமே நிறைய விஷயங்கள் அதில் கற்றுக்கலான்னு தான் எனக்கு தோணுச்சு.